ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனையிலும் இதோ தேவ ஜனங்களாய் சபையாராய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் செவியை தேவனாய் காத்த திறப்பிறாங்க. எங்கள் இருதயங்களை தேவனாய் காத்த திறப்பிறாங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக ஒரு மனமாய் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. அடியனை நீர் உம்முடைய சிலுவையில் பிரசனத்தில் மகிமைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்க்கிற உங்களையும், இந்த ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிவில் நமக்கு பரிசுத்த திருப்பந்தி உண்டு. ஆகையினால தேவ பிள்ளைங்க பொறுமையாக இருந்து தேவனுடைய பந்தியில் பங்கு பெற்று நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு கடந்து போவோம். தேவனுடைய திருப்பந்தியானது மாலையில் கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா அது முடியாதவர்களுக்கு தான், சிச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கிறவர்களுக்கு விசாரித்து நாம் அதை கொடுப்போம். ஆகையினால அதை நம்ம பக்தியோட சுத்திகரிப்போடு கூட பெற்றுக்கொள்கிற திருப்பந்தியாக இருக்கிறபடினால சுத்திகரிப்பின் செய்தியை நம்ம கேட்ட பிறகு நாம் நம்முடைய மனதை தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தான் நம்ம திருவந்தில் பங்கு பெற வேண்டும். ஆகையினால சுத்திகரிப்பு செய்து கொள்கிற இந்த காலை ஆராதனையில் வராமல் நம் இஷ்டம் போல மாலையில் வருகிற அப்படிப்பட்ட யாவருக்கும் இந்த திருப்பந்தி கொடுக்க மாட்டாது. முடியாதவர்களுக்கு நிச்சயமாய் நாங்கள் கொடுப்போம். ஒரு வேளை படுக்கையில் இருந்தோம்னா வீட்டில் போய் நாங்கள் கொடுப்போம், அது நல்லது. ஆனால் நாம் தெரிஞ்சிருந்தோம் நாம் வர முடியாமல் நாம் அதை அசட்டை செய்வோம் என்று சொன்னால் நம்ம ஒரு நாளும் அதுக்கு தேவன் உடந்தையாக மாட்டார். ஆகையினால திருப்பந்தியை குறித்து எச்சரிக்கையாருங்கள். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு நிச்சயமாகவே திருப்பந்தி உண்டு. ஆகையினால பொறுமையாக இருந்து திருப்பந்தியில் பங்கு பெற்று கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையின் போது சுத்திகரிப்பின் செய்திகளை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய திருப்பந்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதை அபாத்திரமாய் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த திருப்பந்தியை குறித்து நமக்கு பயமும் கனமும் நிச்சயமாய் வேண்டும். அது இல்லாமல் இது நம்ம இந்த உயிர் பாதுகாப்புக்காக அல்லது கர்த்தர் என்னை அடிப்பார் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நம்ம திருப்பந்தியில் நீ எடுத்துக்கொள்கிற ஆட்களாக இருந்தால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதான் வரும். ஆகையினால எப்போதும் நான் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பயம், கர்த்தருக்கேற்ற பயம் நமக்கு இருக்குமானால், கர்த்தருடைய பந்தியை நீங்கள் கனப்படுத்தவில்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து நம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் திருப்பந்தியை நம்ம சுத்திகரிப்பின் நாளாக நம்ம ஆராதனையை கவனித்து வேத வசனத்தை தியானித்து நாம் திருப்பந்தியை பெற்றுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் திருப்பந்தியை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் குத்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நீங்கள் நிதானிக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை, கரைகள், குறைகள், பிழைகள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தமாய் ஆசரிக்க தான் இந்த திருப்பந்தியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். மாதத்தில் இது ஒரு நாள் தான் வைக்கிறோம். ஆகையினால இந்த திருப்பந்தியை நம்ம அசட்டை செய்யாமல் அந்த நாளை நம் முக்கியத்துவம் படுத்தி நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற பலனை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த வசனத்தை மீண்டுமாய் நம்ம இதை கொஞ்சம்
நம்ம அதை வாசிக்க போறோம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்கிட்ட அன்பா இருக்கிற அப்படின்னு சொல்றவன், நான் சொன்னேன் இல்லையா, நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த வசனத்தின்படியே நடப்பான். இதுதான் அன்பு செலுத்துகிறதற்கு அடையாளம். இரண்டாவது, அப்படி செலுத்துகிற அவனிடத்துல என் பிதா அன்பாய் இருப்பார். வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் மீது தேவன், பிதாவாகிய தேவன் அன்பாய் இருப்பார். நாங்கள் அப்படின்றார் பாருங்களேன், வசனமும் பிதாவும் அவனிடத்துல அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு சுலபமாக கற்றுத் தருகிறார். தேவனுடைய வசனத்தை நாம் அதை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம். ஆகையினால அவர் நம் மீது அன்பாய் இருக்கிறார். வசனமும், கிறிஸ்துவாகிய வசனமும் பிதாவாகிய தேவனும் நமக்குள்ள வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அவர்கள் நமக்குள்ள வாசமாய் இருந்தால் என்ன நமக்கு பயன் அப்படின்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒன்றை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இங்க நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை குறித்து இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி கர்த்தருக்கென்றே வேத வசனங்களை கை கொண்டு நாம் அவர் சொல்லுகிறபடி நடக்கும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமக்கு தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம் என்று சொல்லி தேவன் சொன்னபடியே நாம் யாவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கணும், இங்க தான் முடிக்கிறார் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி வருகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நமக்குள் வாசம் பண்ணி அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லலாமா? இப்ப நம்ம சொல்ல போறோம், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணி உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லலாமா? கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ணி உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவர் அண்ணா ஒன்னா பக்கத்துல கையை பிடிச்சி இவர் சொல்லுறாரு அப்படின்னு ரொம்ப நாள் உங்களுக்கு கேள்வியா இருக்கலாம். உங்களுக்கு யாருன்னா பிடிக்கலன்னா நீங்கள் அவங்க கையை தான் பிடிக்கணும். எப்போவுமே ரெகுலராக உட்காருவோம் கையை நீ பிடிச்சினதுன்னா தேடி உட்காந்து பிடிச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் யாருன்னா இந்த சைடு நீங்கள் கையை பிடிக்கணும். எப்படின்னா, யார் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பேசலையோ அவங்க கையை பிடிக்கணும். அதுதான் கையை பிடிச்சது நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அடையாளமே. ஏன்னா நம்ம இடம் மாறுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரே இடம். இங்கே வந்து நம்ம ரெகுலராக இவர் ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லி நம்ம விடணும் இல்லையா? அதுக்கு இது சொல்லலை. பக்கத்தில் கையை பிடிச்சின்னு சொல்லனாக்கா ரொம்ப வேண்டியவங்க நம்ம கொடுல. உங்களுக்கு யார் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறீங்களோ அவங்க கையை பிடிச்சா நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா இந்த பக்கமும் சொல்லணும், அந்த பக்கமும் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாவரோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அதற்கு தான் அவர் வந்தார் இந்த பூமிக்கு. நம்ம எல்லாரும் ஐக்கியமாக இருப்பது தான் வந்தார் இல்லையா? பிசாசனம் தான் என்ன பண்ணோன்னா வெறுமையாக்குவான், பகையை உண்டாக்குவோம். ஆகையினால வசனத்துக்கு போயிடும் பாருங்களேன். நம்ம தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறதுனால தேவனாய் கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணி உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆக தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள்ள வாசமா இருப்பதற்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா.
எத்தனை பேர் சந்தோஷம் இல்லையா? ஆலயமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். நீங்கள் இங்கே வரணும், இதுதான் ஆலயம், இங்கே தான் வாசமாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பலன் வரும். அல்லேலூயா. ஏன்னாக்கா உங்கள் வார்த்தை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுமா, அது கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆகையினால வார்த்தை, தேவனுடைய வசனங்களில் நீங்கள் வார்த்தையினால நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்களுடைய சரீரத்தில் விசேஷமான பலன்லாம் வரும். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நமக்கு நடக்கிற சில சம்பவங்களை குறித்து வேதத்தில் நம்ம வேகமாக வாசிக்கலாம். பாருங்களேன், தேவன் நமக்குள்ளே அவர் வாசமாக இருந்து நமக்குள்ளே உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தங்குற வாசஸ்தலமாகிய நமக்குள்ள தேவ பிரசன்னம் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனால நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம வேகமாக நம்ம தியானிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. இங்கே வேகமாக இந்த சம்பவங்களை சொல்லி சில வசனங்களை மாற்ற நம்ம வாசிக்கலாம். இந்த தாவீது அரசாண்ட அந்த நாட்களில் இந்த சம்பவம் நடந்தது. தாவீது அரசாண்ட அந்த நாட்களில் தாவீதுக்கு எல்லா பிரச்சனையும் மாறி போனது. அப்போ ஒரு காலகட்டத்தில் தாவீது ராஜாவாக அவர் அமர்ந்த அந்த நாட்களில் இந்த தாவீது என்ன செய்கிறாருன்னா, நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி அது கொண்டு வரணும், எருசலேம் கொண்டு வரணும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், 30,000 பேரை கூட்டி கொண்டு என்ன பண்ணுறாராம், அங்கே இந்த பெட்டி எடுக்கிற வேண்டிய கொண்டு வர இடத்துல அவர் போகிறார். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்கள் எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாரா, அது அபினதாப் என்கிறதான ஒருவனுடைய வீட்டில் இருக்குது. அவனிடத்துல போயிட்டு அந்த பெட்டியை என்ன பண்ணா, எருசலேமுக்கு நான் கொண்டு போகிறேன்ப்பா, நான் அங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாரா, அவர் கொண்டு போகும்படி அங்கே எல்லா ஜனங்களும் போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த அபினதாப் என்கிறதான மனுஷன், அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்று அகியோ, 2வது ஊசா. அல்லேலூயா. இந்த 2 மகன்கள் அவனுக்கு இருந்தார்கள். இந்த பெட்டியை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தீர்மானித்து ஒரு புது ரதத்தை, மாடுகள் பூட்டிய புது ரதத்தில் இந்த பெட்டியை ஏற்றி இந்த அபினதாபின் குமாரனாகிய ஊசா என்பவன் அந்த ரதத்தை நடத்தினான். அகியோ என்கிற ஒரு மகன் அவன் பெட்டிக்கு முன்பாக கடந்து போனான். கவனிக்கணும், தேவனாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம், கவனிக்கணும் இங்கே என்னென்ன சம்பவம் நடக்குது என்பதை நம்ம கவனிக்கணும். அப்போ இவர்கள் இந்த ரதத்தை நடத்தி கொண்டு அவர்கள் என்ன பண்ண, எருசலேம் நோக்கி கடந்து வருகிறார்கள். வருகிற அந்த இடத்துல தாவீதும் மற்ற யாவரும் பலமாக இசை வாத்தியங்களை வாசித்து அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் பாடி ஆடி அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இப்போ 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம முக்கியமான வசனங்களை வாசிக்க போகிறோம். கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு
உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 6 இருந்து 12 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். ஒரே தேவ பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி தான். ஆனால் 2 சம்பவங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஒரே தேவனுடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி தான். ஆனால் அது நன்மையும் செய்து அது தீமையும் அங்கே அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அதை குறித்து நம்ம கொஞ்சம் அதை தியானித்து நம்ம சம்பவத்துக்குள்ள நம்ம வரலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது கர்த்தர் வாசம் பண்ணும் கர்த்தருடைய பிரசன்னமாக அது காணப்பட்டது. அதற்குள்ள என்ன இருக்கும்னாக்கா, மோசேக்கு தேவனாய் கர்த்தர் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் நிரம்பிய கற்பனைகள் அது உள்ள இருக்குது. 2வது மன்னா இருந்த பொற்பாத்திரம் அதுக்குள்ள இருக்குது. 3வது ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதில் இருக்குது. இந்த 3 காரியம் தான் அது உள்ள இருக்குது. 4வது அதோடைய சிறப்பு என்னன்னாக்கா, அதில் அதற்குண்டான மூடி அப்படின்ற அந்த மூடியானது அதற்கு பாருங்க கிருபாசனம் என்று சொல்லி அதை அழைத்தார்கள். கிருபாசனம். அதற்கு 2 தேவதூதர்கள் தங்களுடைய சட்டைகளை விரித்தபடியே அதை எப்போதும் தொழுது கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை அங்கே செய் அப்படின்னு சொல்லி மோசே கட்டளையிட்டார். ஏன் அப்படின்னா, தேவன் அது நடுவில் இருந்தால் என்ன பண்ணுவார்னா, தேவன் அங்கே சந்திப்பார், அதில் இருந்தால் தேவனை கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி வேதத்தில் சில சம்பவத்தின் மூலமாக நம்ம வாசிக்க போகிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தேவன் தங்குற வாசஸ்தலமாகிய இந்த உடன்படிக்கை பெட்டி அது ஒன்று தான். ஆனால் அதன் மூலமாக தேவனுடைய கோபமும் வந்துச்சு, அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதமும் வந்துச்சு. அல்லேலூயா. இந்த 2 விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னமாகிற தேவனுடைய உடன்படிக்கையாகிய பெட்டி அது ஊசாவுக்கு தேவனுடைய கோபமும் ஓபெத் ஏதோமுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எந்த கூட்டத்தாராக இருக்கிறோம் இல்லையா? அவன் கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக்கொண்டான், ஆனால் ஓபெத் ஏதோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற தேவனுடைய பிரசன்னமாகிய பெட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்று தான். ஆனால் அதனால் நமக்கு சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே போல அதனால் இந்த தேவ பிரசன்னத்தினால தேவனுடைய கோபத்தையும் கூட தண்டனையும் நாம் பெற முடியும் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க முடிகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனாய் கர்த்தருடைய இந்த உடன்படிக்கை பெட்டியானது அது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், அதே நேரத்தில் தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய தண்டனையும் நமக்கு கொண்டு வரும். இதை குறித்து வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அது எப்படியெல்லாம் தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் சில வேளை தேவ ஜனங்களுக்கு அது தண்டனையாகவும் மாறுகிறது என்பதை நம்ம கவனிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நினைக்கலாம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தானே, நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இப்போ பாருங்க, யோவான் எழுதுறாரு. 1 யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வித்து, நல்லா கவனிக்கணும், அவனுக்குள் தரித்திருக்கிறது. இந்த வித்து என்று சொன்னால் என்ன? அதை பேதுரு எழுதுறாரு. 2 வசனத்தில் இப்போ நம்ம தியானிக்க போறோம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க சொல்றாரு வேத வசனம் தான் தேவனுடைய வித்து. அல்லேலூயா. பிதாவுக்கு ஒரே குமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரைத்தான் இங்க வேத வசனமாகிய இங்க வித்து நமக்குள்ள இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாகத்தான் நம்ம கர்த்தருக்குள்ள பிறந்திருக்கிறோம் என்பதை பேதுரு அழகா எழுதுறாரு. கர்த்தருக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க, வசனத்தின் மூலமா பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள நம்மை பாருங்க, நமக்குள்ள இருந்து நாம் அவரினால நாம் பிறக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையினால நம்ம தேவ பிரசன்னமாகிய தேவனுடைய ஜீவனுள்ள வசனமாகிய வித்தினால தேவனாய் கர்த்தர் நம்மை மறுபடியுமாக ரட்சிக்கப்படும்படி செய்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர் என்றென்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிற தேவ பிரசன்னமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய பெட்டி, ஆனால் இன்றைக்கு வேத வசனம் அதுதான் தேவ பிரசன்னமாக நமக்குள்ளே வாசமாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அதுதானே அன்றைக்கு இருந்துச்சு எனக்கு இல்லையே பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் வேத வசனம் அது தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமை உடையதாக இருக்கிறதுனால இது நமக்குள்ள வித்தாக இருக்கிறது. அதனால தான் வசனத்தினால தான் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது என்றென்றைக்கும் நமக்குள்ளே உலாவும்படியாக நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னமாகிய கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை தான் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த தேவ வசனத்தினால நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ பிரசன்னத்தினால நம்ம ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய கோபத்தையும் தண்டனையும் பெற்றுக்கொள்ள முடியும். யோசித்து நம்ம பார்க்கணும். தேவ ஜனங்க நம்ம யோசித்து பார்க்கணும். தேவ வசனம் நமக்குள்ள இருக்குது. எல்லாருக்குமே ஒரே வசனம் தான், வசனத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆவியான ஒரே ஆவியானது தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நன்மை பெற்றுக்கொள்ளுகிறதும் இவர்களால தான், நம்ம தண்டனை பெற்றுக்கொள்ளுகிறதும் தேவனால தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் நம்மை நாமே நிதானித்து நாம் பார்க்க வேண்டும். வேதத்தில் தேவனுடைய இந்த தேவ பிரசன்னமாகிய உடன்படிக்கை நிமித்தமாக நடந்த சம்பவத்தை ஒன்றை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வேகமா வாசிப்போம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையின் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். அல்லேலூயா. யார் தம்மை வெட்டுண்டு போனது? தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக வெட்டுண்டு போனார்கள் என்று சொல்லி இங்க வேதத்துல சொல்லப்படுகிறது. பாருங்க, தேவ ஜனங்க யுத்தத்துல அவர்கள் அங்க கிட்டத்தட்ட 4000 பேர் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், இறந்து போனாங்க. காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேத வசனத்தை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கும் போது உடனே இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்களாம், இந்த யுத்தம் நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அப்பனா என்ன பண்ணணும்? 3ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். கவனிங்க. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். இப்ப இது இஸ்ரவேல் ஜனங்க ஒரு ஐடியா பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்கனாக்கா, சீலோவா அப்படின்ற ஒரு தேவாலயம் இருந்தது. அதற்கு ஏலி தான் அதற்கு காப்பாளராக நியாயாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய பிள்ளைகள் ஓப்பனியும் பினேகாசும் 2 பேரும் அவருக்கு கீழே அவர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க மூப்பர்லாம் என்ன சொல்கிறாங்களாம், நம்மலாம் இங்கே கஷ்டப்படுறோம், அந்த உடன்படிக்கை கொண்டு வாங்க, அந்த உடன்படிக்கை எடுத்துன்னு வந்து நம்ம வைத்து என்ன பண்ணலாம், இந்த பெலிஸ்தர் கையிலேருந்து நம்ம விலக்கப்பட்டு நமக்கு ஜெயத்தை கொண்டு வரட்டும். இந்த பெட்டி நமக்கு என்ன கொண்டு வரணும்,
நம் நடுவுல இருக்கட்டும், இது மூலமா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். சரி, இப்ப என்ன பண்றாங்களா? 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். இப்ப கவனிக்கணும், பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு முன்பதாக இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்ச உடனே இப்ப 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இனிமேட் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, நம்ம தோற்றே போறது இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு நடுவில் என்ன வந்துச்சு? தேவ பிரசன்னம் வந்துருச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா இப்போ இவங்களை ஜெயிச்சிடலாம். நமக்கு ஜெயிப்பதற்கு நம்ம என்ன எத்தனை வந்துட்டோம்? உடன்படிக்கை பெட்டி எத்தனை வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இவங்கெல்லாம் சத்தம் பண்ணாங்களாம், ஆர்ப்பரிச்சாங்களாம், அப்படியே மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். ஆனா 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஐயோ, என்னப்பா சத்தம்? அங்க இப்பதான் பயந்து இருந்தாங்களே, இல்ல இப்பதான் நம்ம எத்தனை பேர் செத்தாங்க, ஆனா கூட இதுல ஒரு பெரிய சத்தம் வருது, என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க கவனிச்சாங்க. அதுல உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப வாசிக்க போறோம், தொடர்ந்து வாசிப்போம். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். கவனிக்கணும், இவங்களுக்கு அந்த பெட்டி நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக இல்ல, பெட்டி நிமித்தமா ஒரு பெரிய பயம் வந்துருச்சு பெலிஸ்தருக்கு. என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு பயம் இருந்துச்சான். யாருக்கு பயம் இருந்துச்சு? பெலிஸ்தருக்கு பயம் இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயமே இல்லை. இந்த பெட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஜெயிச்சு நம்ம எல்லாரையும் நம்ம சாகடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எதை வச்சு பயந்தாங்கனாக்கா, உன்னதமான தேவனுடைய அவங்க உடன்படிக்கை பெற்றிருக்கு. அதுக்கு முன்பா யாரும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது என்று சொல்லி உலகத்தார் பயந்தாங்க. தேவ ஜனங்க பயப்படலங்க. அல்லேலூயா. ரொம்ப கோரமான ஒரு விஷயம் நடக்குது. 9ஆம் வசனத்துல வாசிக்க போறோம், கவனிங்க. பெலிஸ்தரே திடன் கொண்டு 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் ஆண்டார்கள். பென்யமீன் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையில் இருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். போதும், இங்க நம்ம பார்த்தோம், இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சங்காரம் தான், இவருடைய வாழ்க்கையில தண்டனை தான், இவருடைய வாழ்க்கையில மரணம் தான். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரிய தேவன் அவர்களுக்கு உண்டாக்கின இந்த உடன்படிக்கை பெட்டி அவளுக்கு என்ன ஆச்சு? மரணத்தை உண்டாக்குச்சு. யோசித்து பார்க்கணும். அப்போ உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கொண்டுதான் போய் என்ன பண்ணாங்களாம்? முறிய அடிக்கப்பட்டு எல்லாம் மாண்டு போனார்களாம். அப்படியானால் ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டியை உடைய இஸ்ரவேல் ஜனங்கள் முறிய அடிக்கப்பட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனுடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் இருப்பதை குறித்து அவங்க கொஞ்சம் கூட என்ன இல்லையா, பயமே இல்லை. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் அப்படிதான். நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம், நமக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஆனா நமக்குள்ள என்ன இல்லைனாக்கா தேவ பயம் இல்லாமல் இருக்கிறது. வெளியில இருக்கிற ஜனங்களுக்காக தேவ பயம் இருக்கும்.
நம்மளை குறித்து என்ன பண்ணுவாங்க, தேவனை குறித்து, நம்மளை குறித்து இல்லை, தேவனை குறித்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பயம் இருக்கு. ஆனால் தேவ ஜனங்க, நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற தேவ ஜனங்களுக்குள்ள பயம் இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாலும் இஸ்ரவேல் ஜனங்க அதை கொண்டு நான் ஜெயிச்சுன்னு வந்துடுற நம்பர் அப்படின்னு சொல்லி போனாங்களாம். பாருங்க, அவர்கள் தோற்று போனார்கள், அவர்கள் விழுந்து போனார்கள், அவர்கள் மாண்டு போனார்கள். காரணம், தங்களிடத்தில் உள்ள தேவனுடைய பிரசன்னமாகிய தேவனுடைய பெட்டியை தங்களுக்கு சாதகமாக அவர்கள் உதவியாக அதை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி போனார்கள். பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இழப்பும் ஒரு சங்காரமும் மரணமும் பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தருடைய கோபம் வந்தது. காரணம், இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால இதை கொண்டு நீங்கள் தீமையான காரியத்தை நீங்கள் செய்தலான்னு மாத்திரம் நினச்சிக்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறதுனால நான் இதை கொண்டு நான் வேற எதனா செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது நமக்கே எப்படி ஆயிரும், பாதகமாக மாறிடும். அல்லேலூயா. நம்ம அதை வச்சு நம்ம எதனா ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. தீமைக்காக நம்ம தேவ ஜனங்கள் நீங்கள் ஜெபிப்பீர்னு சொன்னால் தேவனை கர்த்தர் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டார். தீமைக்காக அல்லது நம்ம அதிர்ஷ்டம் வரும் சொல்லிட்டு நம்ம வசனத்தை சொல்லி நீங்கள் போயிட்டு உங்கள் அதிர்ஷ்டத்துக்காக வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்துன்னு போய் சில காரியத்தை செஞ்சுன்னா அதுவும் நமக்கு தேவனை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், நமக்கு பலன் கொடுக்க மாட்டார். தேவனுடைய வசனத்தை மந்திரத்துக்காக நம்ம மந்திரம் போல பயன்படுத்த முடியாது. தேவனை கர்த்தர் அவருடைய தேவனை கர்த்தரை வைத்து நம்ம எந்த காரியத்தையும் செய்து விடலாம் என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஜனங்க இப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் செய்திருவேன். அப்போ தேவனை கர்த்தர் தவறான காரியத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அவர் பதிலே தர மாட்டார். அல்லேலூயா. தவறான காரியத்தை நம்ம செய்ய நம் வசனத்தையோ அல்லது நீங்கள் ஜபத்தையோ நீங்கள் பயன்படுத்தினா கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வந்துடும். அல்லேலூயா. பாருங்க, சில பேர் அவங்க ஜெபிக்கிறதுனால ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. அது நன்மையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அது தீமையாக இருந்தால் கர்த்தருடைய கோபம் நம்ம மீது நிச்சயமாய் வரும். சிலர் பாருங்க, பல பேருடைய நன்மைகள் மீது ஆசைப்பட்டு என்ன பண்ணுவான், அதை அடைய ஜெபம் பண்ணுவான். பல பேருடைய நன்மைகள் அதை அவர்கள் இச்சித்து அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும், நீங்கள் என்னதான் உபவாசம் இருந்தாலும் தேவன் நன்மைக்கு தான் அவர் கிரியை செய்வாரை தவிர தீமைக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அவர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. சில நினைப்பாங்க, நான் ஜெபித்தா எல்லா காத்தையும் நான் சாதிச்சிருவேன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் உங்களுக்கு உண்டானதான் தேவன் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். நம்ம என்னதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இல்லையா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையுமே கர்த்தரை தாண்டி எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ, நீங்கள் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அல்லது ஜபத்தின் மூலமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீங்கள் சுதந்திரத்துக்கொள்ள ஒரு நாளும் தேவனை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. சிலர் நினைப்பாங்க பாருங்க, நான் ஜெபிக்கிற இச்சிக்கிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவனை கர்த்தருடைய கோபம் நம் மீது நிச்சயமாய் வரும். நமக்கு நன்மை வராது, கோபம்தான் வரும். சில பேர் இன்னும் நான் எத்தனை நாள் உபவாசம் இருந்து நான் பெற்றுக்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், அப்படி பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லதுக்கு உபவாசமாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தீமைக்காக கர்த்தர் நமக்கு தர முடியாத, கர்த்தர் நமக்கு கொடுக்க நினைக்காத சகலத்தையும் நம்ம என்னதான் உபவாசம் இருந்தாலும் நம்ம தேவ ஜனங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு மாறாக கர்த்தர் ஒன்று தருவார், அதான் தேவ கோபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் அநீதிக்காக அவர் ஒரு நாளும் கிரியை செய்ய மாட்டாரு, அநியாயத்துக்காக ஒரு நாளும் கிரியை செய்ய மாட்டாரு இல்லையா. நீங்க ஜெபத்தினால, நீங்க ஜெப பண்றதுனால எந்த ஒரு அநியாயமான காரியத்தை நீங்க சாதிக்க முடியாது, அநீதியான காரியத்தை நீங்க சாதிக்க முடியாது. இந்த வேத பகுதியில கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு நாங்கள் பெலிஸ்தரை போய் ஜெயிச்சுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஆனா அவள் ஜெயம் பெற்றுக்கொள்ளல. அவர்கள் என்ன பண்ணாங்களாம், தோல்வியை சந்தித்தார்கள், அவர்கள் மாண்டும் போனார்கள். அந்த நாட்களில் 7 இருந்த நாட்களில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டியை தவறாக பயன்படுத்தி அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சங்காரத்தை பெற்று கொண்டது போல
தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்குள் இருக்கிற தேவ பிரசன்னத்தை கொண்டு நம்ம இதை வைத்து நம்ம ஜெபிக்கிறதுனால நம்ம வேதத்தை வசனத்தை பயன்படுத்தி நம்ம என்ன வேணா செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது பொல்லாப்பான காரியத்தை, தீமையான காரியத்தை நம்ம செய்ய துணிவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய கோபம் நம்ம மீது வரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது, நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். அதுதான் வேதத்தில் தெசலோனிக்கர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுவார், நலமானதை என்ன பண்ணுங்க, தீமையா தோணுதா அதை என்ன பண்ணுங்க பாருங்க, விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. அப்ப நலமானதை மாத்திரம் நம்ம பண்ணுமா, நம்ம பற்றி கொள்ள வேண்டும். தீமையான காரியத்தை என்ன பண்ணோம், விட்டு விட வேண்டும். சரி, ரெண்டாவது காரியத்தை நம்ம கவனிப்போம். இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக தேவன் வைத்திருக்கிற அதை தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்ட இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம், முதலாவது இந்த பெட்டியை குறித்து மீண்டுமா நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வாசிக்கலாம். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனியை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமா இருக்க கடவது. போதும். அல்லேலூயா. இங்க ஒரு உடன்படிக்கை பெட்டி எப்படிலாம் செய்யணும், இதை எப்படி நடத்துவது என்கிற குறிச்சதான வேத பகுதி இது. 22ஆம் வசனத்தை குறிப்பா நம்ம வாசித்து நம்ம கடந்து போகலாம். வாசிப்போம். 22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே எப்போது அப்படின்னா அந்த பெட்டி அண்டையில நான் உங்களை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அப்போ இந்த தேவ பிரசன்னம் வாசம் பண்ணுகிற இந்த உடன்படிக்கை பெட்டிய முதலாவது பயம் இல்லாமல் பயன்படுத்தினார்கள். ஆனா இத என்னாகும் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 4:15. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பிரசன்னமாகிய இந்த உடன்படிக்கை பெட்டிய எப்படியெல்லாம் கனப்படுத்தி இதை கோகாத் புத்திரர் அப்படின்னா அவர்கள் ஒரு ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணுமா, சுமக்கிற சுமை. கர்த்தர் என்ன பண்ணார், யார் எல்லாம் எந்தெந்த வேலை செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தில் யார் வேலை செய்யணும், யார் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும்னு சொல்லி தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். அப்போ இந்த கோகாத் புத்திரர் அது என்ன பண்ணுமா, எப்போதுமே அவங்க சுமக்கணும். அந்த சுமையான வேலையை அவங்களுக்கு கொடுத்தாராம். ஆனால் அதை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அல்லேலூயா. அதை தொட்டா அவன் என்ன பண்ணுவானா, செத்துருவான். அழகாக போட்டிருக்குது பாருங்களேன், இல்லையா? அவள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா கர்த்தர் அந்த பிரசனத்தின் நடுவில் இருக்கிறபடியால் துணிகரத்தை அதை காட்டுது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய கட்டளை. அப்படியானால் தேவனுடைய கட்டளையை நீ என்ன பண்ணு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே இந்த கோகாத் புத்திரர் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கெல்லாம் அது கடந்து போகிறார்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சுமப்பார்கள்.
அங்கெல்லாம் அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதை வைப்பார்கள். மீண்டுமாக அந்த பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் மீண்டுமாக அவர்கள் தான் அதை சுமந்து கொண்டு வந்தார்கள். காரணம், வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாகிய இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மிகுந்த கனத்தை தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, அதை கொடுத்தார். இப்படி இருக்கிற இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா தாவீது கொண்டு வரும்போது தான் இந்த ஊசா என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த பெட்டியை தொட்டு என்ன பண்ணுவானா, மரித்து போனான். இதை ஏன் இப்போ நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, முதலாவது தேவனுடைய பெட்டியின் நிமித்தமாக பயம் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனார்கள். இங்கே ஊசா அவன் மரித்ததுக்கு காரணம், தேவனுடைய பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் அவன் துணிகரத்தின் நிமித்தமாக தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, அடித்தாராம். அல்லேலூயா. இப்போதான் அந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல தாவீது என்ன பண்றாராம், இப்படி இருக்கிற ஒரு கனத்துக்குரிய பெட்டியை எப்படி நடத்தினாங்களாம், ஆசாரியர் சுமக்கணும், அதை தேவனை கர்த்தருடைய திட்டம். ஆனா இங்க அப்படி செய்யாம என்ன பண்ணாலாம், ஒரு மாட்டு வண்டியை அங்க ரதமாக அதை ரெடி பண்ணி அதுல இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு இந்த ஊசா என்பவன் என்ன பண்றான், அந்த ரதத்தை நடத்தினா, இன்னொரு மகனாகி அகியோ என்ன பண்ணான்னா அதை அந்த ரதத்தோடு கூட கடந்து போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பெட்டி அங்கே நாகோனின் களம் வந்தபோது அந்த பெட்டி என்ன பண்ண மாடு மிரண்டே பெட்டி சரிஞ்சிச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், கையை நீட்டி பிடித்தான். நீங்கள் நினச்சிக்கலாம் நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. அந்த பெட்டியாண்டியே என்ன பண்ணனா, மரித்து போனான் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா. அப்படியானால் பாருங்க, இங்கே அவன் துணிகரமான காரியத்தை நிமித்தமாக தேவனை கர்த்தர் அடித்தார். அந்த ஒரு நாட்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவள் கொடுக்காமல் இப்படி நடத்ததுனால தேவனுடைய கோபம் என்ன பண்ணிச்சான், அந்த நாளில் இவன் மீது வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்க, இந்த சம்பவத்தில் ஊசாவின் மேல் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. அவனை அடித்தது நோக்கம் என்னன்னாக்கா, தேவனுடைய பெட்டியை அவன் என்ன பண்ணலாம், அவர்கள் அலட்சியமாக கனவீனமாக வழி நடத்தினார்களாம். ஆனால் தேவன் சொன்ன கட்டளை வேற, தேவன் சுமக்கும்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர்கள் நடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கணும், தேவனை கர்த்தரை நம்ம நடத்த முடியாது. அல்லேலூயா இல்லையா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், எவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிப்போமா? 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரால நடத்தப்படணும்? தேவ ஜனங்க தேவனால நடத்தப்படணும். ஆனா இங்க இவன் என்ன பண்ணனா, இவன் நடத்தினானா. அல்லேலூயா. ரதத்துல பூட்டி என்ன பண்ணனா, நடத்தினானா. பாருங்க, இது எதை காட்டுகிறது சொன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு செய்கிற அசட்டிய இது என்ன பண்ணுதான், அந்த கனத்தை கொடுக்காம கனவீனப்படுத்தினான், அசட்டை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் அந்த துணிகரத்தின் நிமித்தமாக தேவனை கர்த்தருடைய கோபம் அந்த நாட்களில் அவன் மீது வந்தது. அப்படியானால் பாருங்க, இந்த மரணமானது நடப்பதற்கு காரணம் கர்த்தருடைய பெட்டிக்கு கனம் இல்லைங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆளை நீங்கள். ஆனால் நம்ம அவருக்குண்டான கனத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம கொடுக்க தவறி விடுகிறோம். அதை உணர்வே இல்லை. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ ஒரு மகிமையானது, எவ்வளோ ஒரு மேன்மையானது, அது உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளது, அது தேவனிடத்தில் இருந்துச்சு அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் வேதம் சொல்லுது. ஆனால் நமக்கு என்ன இல்லை, அது குறித்து அந்த கனமே நம்ம கொடுக்கறதில்ல. அதை நம்ம என்ன பண்ணோம், பல இடங்களில் நம்ம பல வேலைகளில் அசட்டை பண்ணுகிறோம் இல்லையா. அப்போ கர்த்தருடைய கனத்தை உணராமல், அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம தராமல், நம்ம இஷ்டத்துக்கு தேவனுடைய வசனத்தை அல்லது தேவன் தங்குற வாசஸ்தலமாகிய நம்ம நடத்துவோம் என்று சொன்னால், நம்ம அப்படி நினைச்சாலும் சரி, நம்ம அதை செய்தாலும் சரி, கர்த்தருடைய கோபம் நம்ம மீது வருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் தேவ ஜனங்க அறிவு இல்லாமல் அடி உத கடன் நெருக்கம் எல்லாம் வாங்கினே இருக்கிறான்? ஏன் இல்லையா? அவங்க தப்பிச்ச உடனே சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் தப்பிச்சார். ஆனால் ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு, விட்டு கொடுக்குறார். அதை கவனிங்க. ஏன் வியாதியை சுற்றி அடிக்குது?
இது தேவ ஜனங்க என்ன பண்ணல, உணர்வே இல்லை. ஏன் உங்களுக்கு நன்மையே தரல, உணர்வே இல்லை. கர்த்தருக்கு நான் என்ன பண்ணல, கனத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அன்றைக்கு அவங்க கனத்தை கொடுக்கல. தேவன் திட்டம் ஒன்று, ஆனால் செய்தது ஒன்று. அன்னைக்கு யோனா பாருங்க, தேவன் ஒரு காலத்தை வச்சார், ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அவர் இஷ்டப்படி என்ன பண்ணாரு, அவருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணினார், கனத்தை கொடுக்கல. ஆகையினால அவனை அந்த கடல்ல போடுற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணாலும் விடவே இல்லை. கடல்ல போட்டாலும் மீன் வயிற்ற 3 நாள் அவனை சரியாக்கிட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? லாஸ்ட்ல அவர் வெளியே வராரு, கனஹீனமாய் வந்தார். தெரியுங்களா உங்களுக்கு? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆசிட்லாம் அவர் மேல பட்டு ஒரு முடியெல்லாம் கழட்டிச்சு. நல்லா இருந்த கனம் உள்ளவங்களா இருந்த இவரு, அவரை யாரை கனவீனப்படுத்தினாரு? தேவனுடைய வார்த்தையை கனவீனப்படுத்தினால. ஆனா யாரு கனவீனமாய் மாறினார்னாக்கா, இந்த யோனா. மீன் வாயிலிருந்து கக்குனது உண்மைதான், ஆனா போனாரு. ஆனா எங்க இருந்தாருனாக்கா, மீனுடைய வயிற்றில் இருந்ததுனால, அந்த மேல் பகுதியில் இருந்ததுனால, அந்த ஜீரண பகுதியில் இருந்ததுனால, அதுக்குண்டான ஆசிட் மேலெல்லாம் இருந்ததுனால வெளியே வரும்போது இவர் வந்தாரு, நல்லதுதான். ஆனா எப்படி இருந்தாருன்னா, முன்பு போல இல்லை, கனஹீனமா மாற்றார். ஹல்லேலூயா. நீங்க சரித்திரத்துல நீங்க வாசித்து பார்த்தா அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த யோனா எப்படி இருந்தாருன்னா, அந்த ஆசிட் படுத்தினால அவருடைய சருமெல்லாம் மாறிச்சு, அவருடைய தோற்றம்லாம் மாறிச்சு. அவர் யாரை கனஹீனப்படுத்தினாரு? தேவனை கனஹீனப்படுத்தினால, தேவனுடைய வார்த்தையை கனஹீனப்படுத்தினால இவர் என்ன பண்ணார், அசட்டை பண்ணதுனால இவர் கனஹீனப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? யோசித்து பாருங்க. மல்கியாவின் புஸ்தகத்துல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு வேத வசனம். தேவனை கர்த்தர் கட்டாயமா நம்மகிட்ட கேட்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீ வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு போதும். நீங்க நினைக்கலாம், ஆசாரியர்களை தான் கேட்கிறாரு, ஆசாரியர்லாம் ஊழியர்கள் அப்படின்னு நினைக்கலாம். யார் ஆசாரியர்கள் இன்றைக்கு சொல்லுங்களேன்? நீங்க யார் ஆசாரியர்கள்? ஒருத்தர் கூட வாய்த்தவர்கள. 1 Peter 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, இப்ப யாரு ஆசாரிய கூட்டம்? இத யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்ற, நான் சொல்ற கட்டளையை நீங்க கீழ்ப்படிஞ்சா நீங்க எனக்கு என்ன பண்ண, சொந்த சம்பத்து ஆசாரிய கூட்டம். அப்போ வேத வசனத்தின்படி தேவ ஜனங்களை வந்திருக்கிற யாவரும் நீங்க தேவனை கர்த்தரை தொழுது கொள்றீங்க இல்லையா? ஆகையினால நீங்கள் ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. அந்த நாள்ல தேவ ஆசாரியம் தான் நம்ம பண்ணோம், தொழுது கொள்ளணும். ஜனங்களாம் சும்மா நிக்கணும். ஆனா இன்றைக்கு நீங்கள் யாவரும், நீங்களும் நானும் தனித்தனியாக தேவனை கர்த்தரை தொழுது கொள்றோம் இல்லையா? இந்த காரியத்தை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு திறந்து கொடுத்தபடியால் நீங்களும் நானும் ஆசாரி. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. இல்லையா? அன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அன்றைக்கு ஆசாரியம் தான் நம்ம பண்ணணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்திலும் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தொழுது கொள்ளலாம். ஏன்னாக்கா உங்களையும் கர்த்தர் ஆசாரியில் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ கேட்குறாரு பாருங்களேன், நான் உங்களை ஆசாரியாக மாற்றிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, நான் எதிர்பார்க்கிற கனத்தை நீங்கள் செலுத்தலை. நான் பிதாவானால் என் கனம் எங்க சொல்லுவோம், அப்பா நீ தான், ஏசப்பா நீங்க தான் தேவன் எங்களுக்கு பிதாவா இருக்கிற அப்பா அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆனா என்ன பண்றது இல்லை, கனம் கொடுதில்ல. அப்பா அப்பான்னு சொல்றீங்க, நான் அப்பா கொடுக்குற கனத்தை நீங்க கொடுப்பீங்க, கொடுக்கலையே. அவர் கேட்கிறாரு. நான் எஜமானன்னு சொன்னா எனக்கு நீங்க என்ன இல்லை, அதுக்குண்டான பயப்படும் பயம் நீங்க தரலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வசனத்துடைய 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அது ரொம்ப ஒரு, இந்த வசனத்துடைய பொருளை நம்ம எதுல வாசிக்கலன்னா 8ஆம் வசனத்துல இருக்குது. அதை சொல்றாரு, நீங்க வாசித்து பாருங்களேன்.
நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்றாரு? நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னிப்பார். ஆண்டவர் நீ போடுறது எல்லாத்தையும் அவர் மாற்றிக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கண்டுக்க மாட்டார். அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? ஆராதனை நிறைய காரியம் செய்து நிற்போம். ஆண்டவர் பார்த்துக்குவார். என் நிலைமை ஆண்டவர் நல்லா தெரியும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரியே சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம்? போயினே இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு என் பாவத்தை மன்னிப்பார். என்னுடைய பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? எந்தெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார்? அவர் பார்க்க மாட்டார். இப்படியே நம்ம சொல்கிறோம். இதை போய் நீ போய் என்ன பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு, வேலையில் போய் சொல்லு, நான் லேட்டாக வரல. ஏன் வரல? சபைக்கு வரல. நீ அங்கே போகாமல் இருப்பியா? நீ வேலையில் அதேமாதிரி பண்ணுவியா கேட்குறாரு. உன் குடும்பத்தில் போய் அதுமாதிரி பண்ணுவியா? எவ்வளோ தெளிவாக கேட்குறாரு தெரியுமா இந்த வசனத்தின் மூலமாக? உன் அதிபதி அப்படின்னா நீ வேலை செய்கிற இடம். உன் தகப்பன்கிட்ட போய் நீ இதை போய் பண்ணுவியா? இங்கே பண்ணுற விஷயத்த எனக்கு பண்ணுறதை நீங்கள் போய் பண்ணுவியா? அப்போ தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்துல பாருங்களேன், அவர் கனத்தை கேட்கிறாரு. அவர் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அப்படி எனக்கு செய்கிற மாதிரி நீங்கள் அங்கே போய் செய்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்ச கூட முழிக்க மாட்டான்றாரு. அப்படிதான் சார். அவன் முகத்தை பார்ப்பானா அதை நம்ம லாங்குவேஜில் பார்த்தா தெரியும். அவன் மூஞ்ச கூட நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம், சட்டை பண்ண மாட்டார். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பண்ணினா, உங்கள் வேலை செய்கிற எஜமானுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா, கனம் பண்ணாமல் நீங்கள் பண்ண போயினே இருந்தேன், கூட கூட போயினே இருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம கேட்போம் பாருங்க. அப்போ அவன் போயினே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற கனமும் பயமும் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருங்க. நமக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குது. தேவனுக்கு கனத்தை அதுக்கு நீங்கள் கொடுக்காம இருப்பீங்க சொன்னால், தேவனுக்கு பயப்படுற பயத்தை நம்ம அதுக்கு செலுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால் பாருங்க, நம்ம இன்றைக்கும் எத்தனை காரியங்களை நம்ம அசட்டை செய்கிறோம். தேவனுடைய காரியங்களை தெரியுமா? தேவனுடைய ஆராதனையில் எத்தனை அசட்டை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கண்டு கொள்ள மாட்டாரு, ஆண்டவருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது, அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நினைச்சு கொண்டே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? தேவனை சந்திக்கிற இடத்துல குறித்து தேவனுடைய பிரசனம் இல்லையா, தேவன் வாசம் பண்ணுகிற தேவாலயத்தை குறித்து நம்ம இன்னமும் கனவீனமாக தான் இருக்கிறோம். எத்தனை பேர் கனவீனமாக இருக்கிறோம் தெரியுமா? நான் அடிக்கடி போய் அப்படி போய் ரவுண்ட்ஸ் பண்ணி பார்ப்பேன். எத்தனை பேர் லேட்டாக வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையில்லைன்னா ஜபம் தேவையில்லை, ஆரம்ப ஜபம் தேவையில்லை. சில பேருக்கு ஆராதனையே தேவையில்லை. சில பேருக்கு எனக்கு வசனம் கச்சா போதும் அப்படின்னு வருவாங்க. சில பேர் எனக்கு கால ஆராதனையே வேணாம். இப்படி இருந்துட்டு நீங்கள் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம். உங்கள் ஆபத்தில் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்காக யார் கூப்பிட்டாலும் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆராதனையில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை குறித்து நமக்கு அந்த தெளிவே இல்லை, உணர்வே இல்லை இல்லையா? இதை நாங்கள் சொல்லி சொல்லி தான் என்ன பண்ணோம்? உங்களுக்கு சத்ருவா மாறிடும். அதே எப்போ பாரு இதே சொல்லுங்கிறார். இதை சுட்டி காண்பிக்கலன்னா எங்களுக்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு வேலையே இதை சுட்டி காண்பிக்கிற வேலை தான். ஆகையினால நீங்கள் கடிந்து கொண்டாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும். ஆகையினால இதை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ தேவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் பிதாவானால், நான் எஜமானனால், நீ எத்தனை மணிக்கு வர? சில பேர் பாதியில் வருவாங்க, சில பேர் முடியும் போது வருவாங்க, சில பேர் இப்போ கூட வரமாட்டாங்க. நான் சொல்லுங்கிறேன், இந்த வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியாது, திருவந்துக்கு வந்து நிற்பாங்க. இவங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவா தெரியல நமக்கு. ஹல்லேலூயா. அப்போது சில மனுஷருக்கு கொடுக்குற கனம் யாருக்கு கொடுக்கறது இல்லை? தேவனுக்கு கொடுக்கல. மனுஷனுக்கு அவங்க பிரியப்படுத்தும்படி போவாங்க. ஃபங்க்ஷன் வச்சிட்டா பாரு, ஃபங்க்ஷனுக்காக தேவனாய் கர்த்தருக்கு வருவாங்க. சாயந்தரம் ஃபங்க்ஷன் அரணா வச்சிட்டானாக்கா ஆண்டவர் சமூகத்தை வந்துடுவாங்க. ஃபங்க்ஷன் தான் முக்கியம். அதுக்காக ஆண்டவர் தலையை காமிச்சிட்டு என்ன பண்ணலாம்? அப்படி இல்லை, ஆண்டவருக்கு தாங்க முக்கியத்துவம். எங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, எங்கள் சொந்தக்காரன் வச்சாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். போது அது முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம். அதனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றுமே ஒரு குறைவே இல்லை. அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா,
எங்களுக்கு எந்த பிபியும் இல்லை, சுகரில் எதுவுமே இல்லை. ஏன் கர்த்தர் ஏன் வச்சுக்கிறாருன்னா இதுக்கு தான், உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் பெற்றுக்கொண்டிருக்க இந்த சந்தோஷம் நீ பெற்றுக்கணும், நீங்களும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கனத்தை செலுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு தெரியாமல் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சுட்டி காட்டும்படி தான் ஊழியர்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு கனப்படுத்தும்படி கர்த்தருக்கு உண்டான கனத்தை நீங்கள் செலுத்தணும். நீங்கள் அதை அவர் அதை கேட்டு மகிழணும்னு சொல்லி தான் தேவனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு கொடுப்பாங்க, அவனை பிரியப்படுத்தணும், கோச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் கர்த்தரை கனப்படுத்த பிரியமத்துக்கு ஆள் இல்லை. தேவ ஜனங்க இன்னைக்கு வேலைக்கு கொடுக்குற கனம் சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா என்னை திட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற கனம் இல்லை. சிலர் பாருங்க, பணத்துக்கு கொடுக்குற கனம், நிறைய காசு வரும், ஜீவனை கொடுக்குற தேவனுக்கு கனம் இல்லை. அல்லேலூயா. சிலர் பாருங்க, நண்பர்களுக்கு உறவினர் கொடுப்பாங்க கனம், ஆனால் தேவனுக்கு என்ன இல்லை? நமக்கு ஆயுசு நாட்கள்லாம் அவர் கொடுக்குற கனம் நமக்கு தேவனுக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் கர்த்தருக்குன்னா வந்துன்னா மன வருத்தத்தை உண்டாக்கி, சில பேர் பாருங்க தேவனுடைய கோபம் நம்ம மேலே இறங்கி வருகிறது. அதுதான் பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம வருகிறோம், தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கு, நமக்கு நன்மை தானே வரணும், ஏன் தீமை வருது? யோசித்து பாருங்க. இதை தான் கர்த்தர் உங்களை யோசிக்க சொல்றார், இதை தான் ஆராய்ந்து பார்க்க சொல்றார். ஏன் உங்களுக்கு நான் உள்ள இருந்தோம், நான் உலாவி இருந்தோம், ஏன் உங்களுக்கு நன்மை இல்லை? நீங்க யோசித்து பாருங்க. எங்க பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப நம்மை நாமே நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பயத்தையும் நாம் சரியாய் கர்த்தருக்கு செலுத்துவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் அதான் சொல்றார், எனக்கு நீங்க யார் எனக்கு கனத்தை செலுத்துறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நம்பினா கனத்தை செலுத்துகிறார். நீங்க அசட்டை பண்ணீங்கன்னா கனீனம் தான், இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா வேதம் வசனம் ஒரு நாள் மாறாது, நாங்கள் ஒன்றா சொல்லாமல் போயிடலாம், ஆனால் மாறாது. இந்த வசனம் தான் வாழ்க்கையில் கிரிய விஷயம். அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவருக்கு கனப்படுத்துகிற அந்த கனத்தையும் அவருக்கு முன்பாக இருக்கிற பயத்தையும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம இருக்கும்போது நமக்குள்ளே அவர் வாசமாக இருந்து நமக்குள்ளே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மூன்றாவது நபர் இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் இந்த பெட்டியை கொண்டு வராங்க. இப்போ இந்த ஊசை இறந்துட்டான். தாவீதுக்கே பயம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதை எத்தனை போய் வச்சு எத்தனை பேர் செத்து போடுவான்னு தெரியாது. அதனால் எங்கே வைக்கலாம் அப்படின்னும் போது இந்த ஓபேத் ஏதோம் என்பவனை பார்க்குறாரு. இவன் கொஞ்சம் பரிசுத்தம் போல் என்ன பண்ணுறான், இசை வாசிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு மனுஷன், இவனுக்கு இன்னொரு பதவியும் இருக்குதுன்னாக்கா வாசல் காக்கிற ஒரு பதவியும் இருக்குது. சரி, இவன் கொஞ்சம் கர்த்தருடைய காரியத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறான், இவன் வீட்டில் திரும்ப வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்களாம். இவனுடைய பேருக்கு உண்டான அர்த்தம்னா வேலையாள், ஒரு லேவியன் இவன் ஓபேத் ஏதோம் என்பவன். அவனுக்கு எபிரேய பேர்னாக்கா வேலையாள். பாருங்களேன், இவன்கிட்ட பெட்டி வரும்போது இவன் எப்படி ஏற்றுக்கொண்டான்னு தெரியுங்களா? அதை கனத்தோடு கூட என்ன பண்ணனா, அதை பணிந்து கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணனா கொண்டு வந்து வச்சுட்டு அவன் குடும்பத்தில் இருக்கிற கவனிக்கணும், அவன் குடும்பத்தில் எல்லாரையும் கொண்டு வந்து, இது எங்கே இருக்க வேண்டியது தெரியுமா, இது ஆசரிப்பு கூடத்தில் இருக்க வேண்டியது இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்குது, இதற்குண்டான பயத்தையும் கனத்தையும் நீங்கள் செலுத்துங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் கற்றுக்கொத்தான, அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு, அவனுடைய கூட இருக்கிற எல்லாருக்கும். ஆகையினால தான் 4 பிளஸ்ஸிங் அவன் மேலே வச்சார். அவனையும் ஆசீர்வதிச்சார், அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிச்சார், அவன் வீட்டை ஆசீர்வதிச்சார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னாக்கா கர்த்தருடைய பெட்டிக்கு உண்டான கனத்தையும் அதற்குண்டான பயப்படுகிற பயத்தையும் இவனும் அவன் குடும்பத்தாரும் கற்றுக் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆகையினால தான் கர்த்தருடைய பெட்டியானது கனத்தை கொடுத்த, பயத்தை கொடுத்த, இல்லையா, பயமாய் அந்த கர்த்தருக்கு கூடிய பெட்டிக்கு முன்பாக பயந்து நடந்த இந்த ஓபேத் ஏதோம் குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார். 3வது காரியம், அவன் வாழ்க்கையில் அவன் சாட்சியாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறத ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், கேட்டார்கள். இன்றைக்கு தேவ ஜனங்கள் பாருங்கள், இன்றைக்கு நம்ம மைக்கெடுத்துன்னு நம்ம சாட்சி சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நல்லது தான். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா, சாட்சியாக கர்த்தருக்கு சாட்சியாக நீங்கள் வளரணுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பாக கனத்தையும் அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவன் செலுத்ததுனால அவன் அடுத்தது அவன் சாட்சி உள்ளவனாக இருந்தான். இவன் நல்லா இருக்கிறான், 90 நாள் அவன் வாழ்க்கையில் வீட்டில் இருந்ததுனால
இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், கையின் பிராசம் ஆசீர்வாதமா இருக்குது, போகிறவர்களும் ஆசீர்வாதமா இருக்கிறான், அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இதெல்லாம் தாவீது கேள்விப்பட்டான். அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கண்டாங்க. ஒரு சாட்சி உள்ளவனா இருந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், அதனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சாட்சியாய் வாழ்ந்தான். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் இந்த 3 காரியங்களை இந்த ஓபேத் ஏதோமுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆகையினால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கனப்படுத்துகிற கனத்தை நாம் சரியாய் நம் வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி நீங்களே ஆராய்ந்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில அப்படி இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்துல, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பயத்துல நாம் சரியா நிற்கும்போது கர்த்தர் நமக்குள்ளதான் வாசமா இருக்கிறார். அவர் கண்கள் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்குது. நம்ம நினைச்சுக்கலாம், நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்குவோம். நம்ம எப்பவுமே எப்படின்னாக்கா, நான் கஷ்டப்படும் கண்கள் நோக்கமா இருக்கிறது தான் நினைப்போம். ஆனா நம்ம செய்கிற வேலையெல்லாம் கர்த்தருடைய கண்களும் நோக்கமா இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால் கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமா இருக்கிறது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனம் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக? உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி எந்த நாளிலும் பாருங்க, கர்த்தருடைய பெட்டி நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெட்டியை அவர்கள் தனக்கு இஷ்டமான வழியில நடத்தினதுனால, பயமில்லாமல் நடத்தியதுனால மாண்டு போனார்கள். கர்த்தருடைய பெட்டியை கனப்படுத்தாமல் அன்றைக்கு ஊசா